ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, என்னடா போன ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபேஸை மறைச்சி வீடியோ போட்டிருக்கேன், இப்போ ஃபேஸை போட்டு வீடியோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாத்தையும் தயக்கமாக தான் இருக்கும். அதே மாதிரி நானும் கொஞ்சம் தயங்கி தான் இது பண்ணேன். ஆனால் பழைய சேனல் நான் வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. அதை பற்றி பேசணும்னா, இது நம்மளோட புது சேனல் முஸ்லீம் வீரர். முஸ்லீம் பற்றி மக்களை பற்றி ஒரு சேனல் தான். முஸ்லீம் பற்றிக்காரனா அவனால் தொடங்கப்பட்டது முஸ்லீம் வீரர். அதுதான் அர்த்தம். என்னடா முஸ்லீம் வீரர்னு பேரை வச்சுட்டு பைத்தியம் நடக்காதான் பேசுறதுலாம் நினைக்காதீங்க. முஸ்லீம் பற்றியில் பிறந்தது முஸ்லீம் பற்றி மண்ணு. இப்படி ஒரு முஸ்லீம் பற்றியில் இருந்தாண்டா வீடியோ போட்டாண்டா இது பண்ணாண்டாலும் அப்படி ஒரு வைரல் ஆகணும். அதுக்காண்டி தான் முஸ்லீம் வைரல்னு வச்சுருக்கேன். அது மக்களான உங்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த வீடியோ பற்றினா சிம்பிளாக நம்ம லைஃப்ல என்ன நடக்குது, சிம்பிள் லைஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். வாங்க இப்போ வீடியோ. அதாவது மக்களே, சிம்பிள் திங்ஸ் இன் மிடில் கிளாஸ் லைஃப். இப்போ மிடில் கிளாஸ் பையன் நீங்கள் இருக்கீங்க, நானும் இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு இது மோட்டிவ் அண்ட் பிரச்சனைனா மணி 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 மைண்ட்லேயே நம்ம ஓடுவோம். மணி மைண்ட்லேயே ஓடி குடும்பத்துக்கு சம்பளத்தை கொடுத்து அங்கே நல்ல போயிடுவாங்கன்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை நம்மளே வாய்ப்பு பண்ணுற மாதிரி ஆக்குறோம். வீடியோ பார்க்குற எத்தனை பேர் பிடிச்சி வேலைக்கு போகிறீங்க, எத்தனை பேர் பிடிக்காம வேலைக்கு போறீங்க, எத்தனை பேர் குடும்பத்துக்காண்டி வேலைக்கு போறீங்க, எத்தனை பேர் உங்களுக்காண்டி வேலைக்கு போறீங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன சொல்றது எனக்கும் தெரியல. இன்ஜினியரிங் முடிச்சவனுக்கு இன்ஜினியர்ல வேலை கிடைக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேலை கிடைக்கல, ஏஐ வந்துட்டு அதுலேயும் ஆஃப் மட்டும் எல்லாரும் படிச்ச வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி நடிச்சு பார்க்குறோம். அதான் உண்மை. அந்த மாதிரிதான் இந்த உசிலி வைரஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் என்ன பண்ண போறேன்னா, இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுவீங்களோ ஷேர் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா மக்களே? இது மூலயமா உங்க மூலயமா நான் ஓரளவுக்கு இந்த யூடியூப்ல இனி வருங்காலத்துல ஃபியூச்சர்ல நான் ஏர்ன் பண்ணா அதுல எவ்வளவு ஏர்ன் பண்ணுறோம் அதை ஃபுல்லா உங்களுக்கு நான் தருவேன். கிவ் எல்லாம் இல்லை. யாரு சிரமப்படுறாங்களோ என் நம்பரை நான் போட்டுருவேன். கொஞ்ச நாள்ல என் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. கரெக்டான ரீசன் சொல்லியிருந்தீங்க, உங்க ஃபேமிலி ஃபீஸ் இல்லை ஸ்டடிக்கு ஃபீஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே நான் செய்வேன். அது எப்படி நீ செய்வ, நீ என்ன செஞ்சதுக்கு என்ன ப்ரூஃப் எல்லாம் கேட்பீங்கன்னா, எல்லாத்தையும் நான் ப்ரூஃபோட வீடியோ போடுவேன். வீடியோ போட்டு பேசுற கேள்வி கேட்ட வாயை நான் அடைப்பேன். அது உங்க கையில தான் இருக்கு மக்களே. அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். வேற எதுவும் உங்கள்கிட்ட நான் 1 ரூபா அனுப்புங்க இந்த குடும்பம் ஹெல்ப் பண்ணணும், 2 ரூபா அனுப்புங்க அந்த குடும்பம் ஹெல்ப் பண்ணணும், எதுவுமே நான் கேட்கல. நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. நீங்க முழுசா இந்த வீடியோ பார்த்தாலும் யூடியூப்ல நம்ம சும்மா கொடுப்பேன். யூடியூப்ல சம்பாதிக்கிறது ஏகப்பட்ட வழி இருக்கு. சில பேர் அந்த யூடியூப்பை தப்பா யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அதுவும் நான் கொஞ்ச நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எல்லாமே கேதர் பண்ணிட்டு தானே அவங்கள்ட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும். அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் செய்வேன். எல்லாத்துக்கும் நான் கேதர் பண்ணி நான் செய்வேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 ஜாப்ஸ் பற்றி பார்ப்போம். போகவே கூடாத ஜாப்ஸ்
ஏமாற்றி இழுக்கிற ஜாப்ஸ் சொல்லுவா மக்களே. அந்த ஃபீல்டில் இருக்கவங்க எனக்கு தப்பா நினைக்கிறாங்கன்னா, ஆனால் உங்களுக்கே தெரியும் அந்த ஃபீல்டில் அதான் நடக்குதுங்க. ஒன்று சேல்ஸ், இன்டோர் சேல்ஸ், அவுட்டோர் சேல்ஸ்ன்னு 2 வகைப்படும். இன்டோர் சேல்ஸ்னா ஷோரூம்குள்ள அந்த இது கடைக்குள்ள சேல்ஸ் பண்ணுறது. அவுட்டோர் சேல்ஸ்னா இவ்வளோ பெரிய பேக்கை போட்டுக்கிட்டு விற்காத ப்ராடக்டை கொடுத்து அது விற்கவும் விற்காத ப்ராடக்ட் ஒட்டும் இருக்காது, அந்த ப்ராடக்டை போய் வித்துட்டு வான்னு சொல்றது. அதுக்கு சரியான சம்பளம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை மக்களுக்கு. இதே வேணா கேள்வி கேட்டால் நீ சம்பளத்துக்கு தான் நான் வர, நீ ஒன்று இது பண்ணக்கூடாது இன்னும் அப்படி சொல்லுவாங்க. அதோட ஒன்றுனா அந்த சேல்ஸ் ரெப்பாக இருக்கவங்க அவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஏன்டா வாழ்க்கணுன்ற அளவுக்கு இது பண்ணி வைப்பாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணுன்னு தான் நான் உங்களுக்காண்டி இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும், எல்லோருக்கும் இந்தமாரி நல்லா வாழணும். இந்த லேப்டாப்னால் நான் வாங்கவும் முடியாது, ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப்பு அப்படி கிடைச்சத பொருளை நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ நினச்சாலும் அந்த கம்ப்யூட்டர் வாங்க முடியாது, ஏன்னா காசு இருக்கப்போ நான் வாங்கினது. இப்போ காசு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுமாரி எல்லாருக்கும் ஒரு சில விஷயம் அமையும். நல்லா வாழ்ந்துருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக எல்லாம் போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் மாற்ற முடியும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன். கண்டிப்பாக எல்லாரோட இதுவும் நான் மாற்றுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கவர்மெண்ட்டு விஜய் அண்ணா அவர்களும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. அவரும் ஹெல்ப் பண்ணுவார். அவரோட தம்பியாக நானும் இந்த உசிலம்பட்டியில் பிறந்ததுக்கு எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். இது உண்மை தான், நான் பொய் சொல்லலை. நீ வீடியோ போடுவேன் பாருங்கள், எல்லாமே போடுவேன் வைப்பேன். நல்லா தான் நடக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம மற்றவங்கள எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் மற்றவங்கள நம்ம பார்க்க முடியும். மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்கிடுவார், அதுதான் கணக்கு. இதெல்லாம் புரிஞ்சு வாழணும். இந்த குல்ஃப் நாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பாவம். அவங்களாம் எவ்வளோ குடும்பம் கஷ்டப்பட்டு படுறாங்க. அவங்களாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு கடவுள் கொடுக்கல. இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும். நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக இது பண்ணணும். அதுக்காண்டி யாருக்கிட்டேயும் அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமைன்றது மனுஷனின் ஆளுமைத்தன்மையை குறைக்கும். அது என்ன சொல்கிறது, அதை கரெக்டாக தான் நினைக்கிறேன் மீனிங். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வரும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஓட்டுறவங்களாம் பாவம். அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவைக்கு அவ்வளோ ஓடுறாங்க. இதெல்லாம் எப்போ மாறும்? எல்லாருக்கும் எப்போ ஃப்ரீடமாக எல்லோரும் நினச்ச பொருள் நினச்ச அன்றைக்கி வாங்குறது என்னைக்கு நடக்கும்? எப்போ நடக்கும்? ஆதி காலத்துலேருந்து இதே இருக்குது. பணக்காரன் எப்பயும் பணக்காரனாக தான் இருக்கான், ஏழை எப்பயும் ஏழையாக இருந்தால் என்ன ஆகும்? அது ரொம்ப எனக்கு வருத்தத்தை அளிக்குது. ஒரு 21 வயசு இளைஞர், இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போட்டி போட்டு வாங்கிட்டு வந்த 21 வருஷம் நான் வாழணும், 25 வருஷம் 30 வருஷம் வாழணுன்னா அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமே தானே போகிறீங்க. ஒர்க்குக்கே போய்க்கிருந்தால் எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க? அதுதான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. எல்லாத்தையும் நான் கேட்குற கொஸ்டின் தான். ஒர்க்குக்கே போயிட்டு நீங்கள் எப்போ உங்கள் ஃபேமிலியோடு வாழ முடியும்? நீங்கள் யோசிச்சிங்களா அதெல்லாம்? அதை யோசித்து பார்த்துட்டு நீ வேலை பாருங்கள். எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச வேலையும் பாருங்கள், அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேலையும் பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு என்றைக்கும் கை கொடுக்கும். பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி பார்க்காதீங்க, பிடிச்ச வேலையை அப்படியே பாருங்கள். நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன், ஃப்ரீ அட்வைஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி பட்டு அழுட்டு இருக்கேன். பிடிக்காத வேலைக்கு போய் எல்லாம் இது பண்ணி லைஃப்பில் பாதி இது தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா.
எல்லாத்துக்கும் காரணம் லைஃப் ஒரு அனுபவம் தருது நம்மளுக்கு. அதை நம்ம ஏற்றுக்கிடாமல் போகிறது நம்ம விருப்பம். ஆனால் அதை ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லும், நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஓடுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் குடும்பத்தை நான் நல்லா வச்சுப்பேன், பிரைட்டாக வச்சுப்பேன். ஆனால் நான் ஓடி என் குடும்பம் பிரைட்டாக இருக்குது, ஓகே நான் பிரைட்டாக இருக்கணும்ல அப்படின்னு என் மைண்டு சொல்லும். இதெல்லாம் மாறணும். மாற்றத்திற்கான வழி அண்ணன் விஜய் அவர்களின் கையில் தான் இருக்குது. எல்லா இளைஞருக்கும், வீட்டில் இருக்க இளைஞருக்கும் வேலைக்கு ஏற்பாடு செய்யணும், காசு கொடுக்கணும். அப்படி இது ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாலே இளைஞர்களும் சரி நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்வாதார இயலும். வாழ்வதற்கான சூழ்நிலையே அப்போ தான் வரும். இல்லாட்டி ஏன்டா வாழ்றோன்ட்டு டிப்ரெஷன் உச்சக்கட்டத்தில் போய் செத்துட வேண்டியது. அந்த அளவுக்கு தான் இருக்கும் வாழ்க்கை. என்ன தான் செய்யணும் ஒன்றும் புரியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ தான் ஒரு இது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்களும், சரியா? இது மூலயமா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும். தெரியுதோ இல்லையோ சும்மா யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் யூஸ் பண்ணி எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க, வைக்கிறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. நானும் பார்த்தேன், என்னென்னமோ போடுறாங்க. நம்பிக்கை இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம், எந்த நாளும் உயரத்துக்குனாலும் போகலாம். இதுதான் உண்மை. நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் இந்த யூடியூப் நம்மளை போக வைக்கும். நம்மளுக்கு அந்த திறமையையும் நம்ம வளர்த்துக்கிடணும். இதில் நம்ம செஞ்சோம்னா நம்ம யூடியூப்லேயும் நம்ம சம்பாதிக்க முடியும்னு உங்கள் எல்லாத்துக்கும் நான் காமிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கவனா நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். இந்த வீடியோவே எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா நான் ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க. அப்பயும் நான் உங்களை கண்டுக்கிடாமல் போவேன்னா இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் வளர்ந்துட்டேன், நான் தலைகடமாக இருப்பேன்னா எதுவுமே கிடையாது. நான் அப்படிலாம் இருக்கிற ஆளே கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பணம் கடத்து முடியுன்றது எல்லாம் வரவும் நான் விட மாட்டேன். அதனால் என்னை நம்பி நீங்கள் பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட சப்போர்ட்டாக நில்லுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பேன் எல்லாத்துக்கும். அதேமாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் குடும்ப செலவு இல்லை ஏதாவது பிரச்சனைனா மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட நீங்கள் தயங்காமல் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் எப்போவும். இப்போ மட்டும் இல்லை, எப்போவும் தான். எப்போவும் நான் முடியாது, நான் என்ன காசு வச்சுருக்கேன் நான் இப்படின்ட்டு பாவலா பண்ணி பேச மாட்டேன். அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் வீடியோ நினைக்கலாம், நீங்கள் என்னடா இந்த வீடியோ ஒரு மாதிரி சிங்க் ஆகாமல் வருதுன்னு. வீடியோ ஃபஸ்ட்டு பேசிட்டேன், இடையில சவுண்ட் இல்லைனால வாய்ஸ் ஓவர், அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாதீங்க நண்பர்களே. ஆனால் கரெக்டாக தான் அந்த பேசுகிற மாதிரி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள். நிறையா விஷயம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா விஷயத்த நீங்கள் எல்லாம் செஞ்சீங்கனாலும் அந்த சம்பளம் கிடைக்க தான் போகுது. அதுக்காண்டி மற்றவங்கிட்ட கை கட்டி மானத்தை விட்டு சம்பாதிக்கிற சம்பளம் தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு தேவையே இல்லை. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்காண்டி நம்ம மானத்தை விற்கக்கூடாது. அவன் கொடுக்குற சம்பளத்துக்காண்டி நம்ம மானத்தை விட்டால் நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீடியோ நிறையா பெண்களும் பார்ப்பீங்க. உங்களுக்கு அங்கே இருக்க வேலை பார்க்குற இடத்துல இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் இதில் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் சரி கேள்விகள் கேட்கப்படும். யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கப்படும். இது உறுதியாக நான் சொல்லுவேன். என்னை நம்பி நீங்கள் உங்கள் குறைகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். அதை நான் தீர்வு செய்வேன். எங்கே இருந்தாலும் நான் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவேன். அது இந்த சாமி மேலே சத்தியம். யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பேன், எவனாக இருந்தாலும் கேட்பேன். இந்த மாதிரி வளர்ந்துட்டேன், அப்புறம் நான் கூலிங் கிளாஸை போட்டு இப்படி அப்படி இப்படின்லாம் எனக்கு பெஸ்ட் தெரியாது. இப்போ நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, எனக்கு இந்த லைட்டு வெளிச்சம் பட்டால் எனக்கு கண் கொஞ்சம் எரியும். அதனால நான் போட்டிருக்கேன். முன்னாடி ஒரு லைட்டு வச்சுருக்கேன், அந்த வெளிச்சம் என்னால்
கண் எரிச்சல் தாங்க முடியல. அதனால் இந்த கண்ணாடி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கண் எரிச்சல் தாங்கவே முடியாது என்னால். அதனால தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் தலைவனை பிடிச்சவன் கிடையாது. தலைவனை பிடித்தவர்களுக்கு நான் பிடிக்காதவன். ஏன்னா அவங்கள நான் தட்டி கேட்பேனே. தட்டி கேட்கறது யாருக்குமே பிடிக்காதுல்ல. அதை மக்கள் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நானும் உங்களை அந்த மகிழ்ச்சியோட முகத்தோடு நான் பார்க்கணும் உங்களை. எனக்கு அவ்வளோதான் ஆசை. இதை மட்டும் நான் செஞ்சுட்டா என் ட்ரீம் ஓவர். வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்னு இருக்கக்கூடாது. வந்தோம், உலகத்துக்கு வந்தோம், நம்ம லைஃப்பையும் நம்மளுக்காண்டி வாழணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த குல்ஃப் நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சல்யூட் பண்ணுவேன். அவங்களும் இந்த ஆர்மி ஒன்று குடும்பத்துக்காண்டி நாட்டுக்காண்டி ஆர்மி போய் இது பாடுறதுல நிற்கிறாங்க. அதேமாரி குல்ஃபு குடும்பத்துக்காண்டி போய் வேலை பார்க்குறவங்க எல்லாம் குல்ஃபு துபாய் எல்லா இடத்துலையும் இருக்குது. நண்பா, நண்பி, அண்ணன், தம்பி எல்லோரும் ஆர்மி வீரர்ஸ் தான். சல்யூட் பண்ணிக்கிறேன் உங்களுக்காண்டி.